ஹாய் வணக்கம். இன்னைக்கு வீட்டில் வந்து கச்சா பிஸ்கட் செஞ்சேன் ப்ளஸ் அரிராயா அஜ்ஜிங்க. ஸோ சிலப்பத்துக்கு கச்சா பிஸ்கட் வராது, ஏன்னா உடஞ்சி போயிடும், கிராஸ் ஆயிரும். ஸோ நான் செய்கிற கச்சா பிஸ்கட் வந்து வாய்க்குள்ளே சாப்பிட்றப்ப அப்படியே கரைஞ்சி போயிருங்க. இது எப்படி கரெக்டாக செய்யுது நான் கற்றுக் கொடுக்குறேன். இப்போ 2 கப்பு கச்சா எடுத்துக்கோங்க, நல்லா வறுத்துக்குங்க. எந்த கப்பில் வந்து கச்சா எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் எல்லாமே நம்ம கரெக்டாக எடுக்கணும். ஸோ லோ ஃப்ளேம்லேயும் நல்லா கிண்டுங்க. அதுக்கப்புறம் ஆற விடுங்க. கச்சனை தீ விடாமல் பார்த்துக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் ஆறிட்டோன்னே கையை வச்சு நல்லா பிழைஞ்சிக்குங்க. அதோட தோலெலாம் வெளியே எடுத்துகிட்டு தோலை வீசிட்டு நம்ம ட்ரை பண்ணோம். பிளேண்டரை வந்து நம்ம வந்து தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் ட்ராயாக பிளேண்டர் பண்ணி இந்தமாரி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. அதுக்கப்புறம் 2.5 கப் கோதுமை மாவு, 1/2 கப் அரைச்ச சீனி. சீனி வந்து நீங்கள் 1 கப்பு கூட போடலாம். நான் வந்து சீனி குறவா போட்டிருக்கேன். 1/2 கப்பு சரியான ஒரு டேஸ்ட்டாக கிடைக்கும் நீங்கள் 1/2 கப்பு போட்டாலும். ஸோ ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கச்சானோட நல்லா பிசைஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக உப்பு போடணும். உப்பு தேவையான உப்பு போட்டுக்குங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண கையோட நான் வந்து கச்சா பிஸ்கெட் வந்து இந்த சோளம் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா கத்தி சாப் எண்ணெய் இருக்குங்களா, கச்சா எண்ணெய், அது கூட நம்ம மிக்ஸ் பண்ணலாம். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிழைங்க, ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிழைஞ்சோடனே இந்த அளவுக்கு கையில் ஒட்டாமல் வரணும். ஓகே, போலாக உருட்டுற மாரி வரணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் உருண்டையாக உருட்டி கச்சானை மேலே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் கருவு இருக்குல்ல, அது மேலே வந்து தடவுங்க. நான் வந்து 160 டெம்பரேச்சர் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து ஒரு 20 நிமிஷம் பிடிச்சிச்சு கச்சா பிஸ்கட் வேகிறதுக்கு. இதோ பாருங்கள், கச்சா பிஸ்கட் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. எனக்கு வந்து 70 பீஸ் 80 பீஸ் வந்துச்சுங்க. இதோ பாருங்க, இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். கச்சா பிஸ்கட் தீயக்கூடாது. தீஞ்சிச்சுன்னா கிராஸ் ஆயிரும். ஸோ இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கச்சா பிஸ்கட்ஸ் இஸ் நோ ஈஸி தெரியுமா? சில பேர்த்துக்கு வராது, உடஞ்சி போயிடும், ஒட்டி இருக்கும் அப்படியே. ஸோ நான் இந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கரெக்டான ஒரு கச்சா பிஸ்கட் வருங்க. ஸோ உங்களை அடுத்த ரெசிப்பியில் சந்திக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.